தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/1/2024 திங்கட்கிழமை. சதயம் நட்சத்திரம் மதியம் 12:28 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு தை திங்கள் பொங்கல் விழா. தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பொங்கல் எத்தனை மணிக்கு வைக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்பார்கள். இன்று காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நாம் பொங்கல் வைத்து வழிபட வேண்டும். பொங்கலை அப்படி வைக்கின்ற பொழுது வீட்டிலே வயது முதிர்ந்தவர்கள் தலைப்பாகை கட்டிக்கொண்டு அந்த பானையை, மஞ்சள் கொத்து கட்டிய பானையை 3 முறை அடுப்பை சுற்றி வந்து கதிரவனை வழிபட்டு அதிலே வைக்க வேண்டும். பொங்கல் பால் பொங்குகின்ற பொழுது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று 3 முறை சொல்ல வேண்டும். அதிலேயும் மகர சங்கராந்தி பொங்கல் என்று சொல்ல வேண்டும். மகர ராசிக்குள்ளே சூரியன் நுழைகின்ற இந்த புனிதமான நேரம் உத்தராயண புண்ணிய காலம் என்பதனாலே மகர சங்கராந்தி பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று நாம் சொல்ல வேண்டும். கூட்டாக வாழ்வதற்காக கூட்டுக்குழம்பு என்று அனைத்து காய்கறிகளையும் சேர்த்து வைப்பார்கள். கரும்பும் அருகிலே வைப்பார்கள். இனிப்பாக நம் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, இப்படியெல்லாம் நாம் செய்து பால் பொங்குகின்ற பொழுது பொங்கலோ பொங்கல் என்று சொன்னாலே வாழ்க்கையிலே இன்பம் பொங்கும், இனிமை பொங்கும், அன்பு பொங்கும், ஆற்றல் பொங்கும் என்பார்கள். அதிலே கதிரவனை பார்த்து வழிபடுகின்ற பொழுது கதிரவன் சாப்பிடும் விதத்திலே நாம் சோறு படைக்க வேண்டுமாம். இல்லை, அதற்கு ஏற்றார் விதம் போட்டு அதிலே நாம் வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் வைக்க வேண்டும். கதிரவனுக்கு பாடுகின்ற பாட்டு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இன்று போற்றி போற்றி என்று சொல்வது நல்லது. சுகத்தை கொடுக்கும் சூர்யா போற்றி, செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி, நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி, ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி, நவகிரகத்தின் நாயகா போற்றி, நாளும் வலம் வரும் கதிரவா போற்றி, உயிர்களை காக்கும் உத்தமா போற்றி, பயிர்களை காக்கும் பகலவா போற்றி, எந்த நாளும் எனக்கருள் செய்க, சிந்தனை அனைத்திலும் வெற்றியை தருக என்று நாம் பாட வேண்டுமாம். ராஜகிரகமான சூரியனை நாம் வழிபடுகின்ற பொழுது அந்த பிரகாசமான சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நம் மேனியிலே படுகின்ற பொழுது நமது வாழ்க்கையிலும் நமக்கு பிரகாசமான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை. அந்த அடிப்படையில் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள், வாழ்க்கையில் வளம் அனைத்தையும் காணுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வாழ்த்துச் செய்திகளால் வளம் காணுகின்ற நாள் இந்த நாள். இன்று வருமானம் போதுமானதாக இருக்கும். விருந்தினர் வருகையால் வியப்படைவீர்கள். நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வருகின்ற இந்த நல்ல நாளிலே வழிபாட்டிலும் உங்கள் கவனம் செல்லும். இன்று இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழ்கின்ற நாள். உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகள் நல்ல தகவலை கொடுக்கப் போகின்றார்கள். இன்று இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருவோர் போவோர்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்த்துச் செய்திகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். நல்ல செய்தி இல்லம் தேடி அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கும். இன்று அதிலும் பொங்கல் திருநாள் என்பதனாலே இன்று நீங்கள் கதிரவன் வழிபாடும் வேண்டும். கடவுள் வழிபாடும் உங்களுக்கு தேவை. அது மட்டுமல்ல, பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பதற்கு நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வது அரிது. எதிலும் முன் யோசனையுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு வளர்ச்சி பெருகும் நாள். வழிபாட்டிலும் உங்கள் கவனம் செல்லும். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும். உத்தியோகம், தொழிலில் கூட நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு வரலாம். ராகு 8ல் இருப்பதால் இடம் மாறலாமா, வீடு மாறலாமா என்று சிந்திக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே நல்ல தகவல் வரலாம். உத்தியோகம் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிபுரியும் இடத்தில் நிரந்தர பணி உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அது மட்டுமல்ல, பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் பணம் வாங்கி கொடுத்திருந்தால் அது கூட கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். 3லே சுக்கிரன் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க இன்று யோசிக்கின்ற நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். இன்று விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குரு பார்வை இருப்பதால் பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகலாம். நீண்ட நாட்களாக பேசி மங்கள ஓசை இன்னும் மனையில் கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வாயிலாக ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. அந்த கல்யாண தகவல் முடியக்கூடிய விதத்திலேயே அமையலாம். இன்று இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பதவியில் இருப்பவர்களின் உதவி கிடைத்து
மகிழ்கின்ற நாள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாலையிலேயே உங்களுக்கு வாழ்த்துச் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். சான்றோர்கள் ஆண்டோர்களால் உங்களுக்கு தொடர்புகள் கூடுதலாக கிடைக்கலாம். சமூகத்தில் பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்போடு நீங்கள் நல்ல மகிழ்ச்சி காணப்போகின்றீர்கள். அதே நேரத்திலே தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று நீங்கள் செய்த முயற்சிகளில் எல்லாம் இன்று வெற்றி கிடைக்கின்ற நாள். அதற்கு பேரும் நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துகின்ற பொழுது உங்கள் வளர்ச்சி மிக அதிகமாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயர என்ன வழி என்று சிந்திப்பீர்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்குள் சூரியன் வருகின்றார். எனவே அரசு வழியில் அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்டவர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறுவதற்கான வழி பிறக்கும். ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிக்கும் உங்களுக்கு பலன் உண்டு. கும்பராசி நேயர்களே, சனிச்சந்திர யோகம் இருக்கின்றது. மனக்கவலைகள் மாறும். போராட்ட குணத்தை விட்டு புதிய நிலைக்கு நீங்கள் மாறப்போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, திருப்பங்களும் நல்ல விருப்பங்கள் நிறைவேறும் விதத்திலேயே அமையப் போகின்றது. சனியின் பலம் ராசியில் இருப்பதனாலே உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமை படிச்சிடும். மேலதிகாரிகள் தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு வாழ்த்துச் செய்திகள் மட்டும் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழியும் காட்டுவார்கள். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, ஜென்மத்திலே ராகு, அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். இருந்தாலும் கூட 2இல் குரு இருக்கின்றார். ராசிநாதன் 2இல் இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே எதிர்பாராத தனலாபங்கள் வரலாம். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். உங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அது வருவதற்கான ஒரு அறிகுறி தென்படும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வரலாம். அதே சமயம் ஆதாயம் தரும் தகவல்களும் அதிகம் கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் ஆலய வழிபாட்டை மறவாமல் மேற்கொள்ளுங்கள். கதிரவன் வழிபாடும் கடவுள் வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.